கடலூரில் மழை பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்கு 100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுவதில் முறைகேடு நடந்திருப்பதாக பொதுநல அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூரில் சீரமைப்பு பணிகளை தொடங்கவில்லை என கூறி அனைத்து பொதுநல அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் உழவர் சந்தை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் வெள்ள தடுப்பு பணிகளுக்கு செலவிடப்பட்டதாக கூறப்படும் 400 கோடி ரூபாய் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்கு செலவிடப்பட்ட 100 கோடி ரூபாய் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தோண்டப்பட்ட சில வாய்க்கால்கள் கூட இன்னைக்கும் செப்பனிடப்படாம அப்படியே விட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சொல்லிருக்காங்க. இது எதுக்கு செலவு செஞ்சாங்க, என்னென்ன தலைப்புற செலவு சொல்லி எந்தவித வரவு செலவு கணக்கும் மாவட்ட நிர்வாகம் வரவு செலவு வெள்ளை அறிக்கை வெளியில்லை. ஏற்கனவே 420 கோடி பொதுப்பணித்துறை மூலமா வெள்ள வடிகால் வசதிக்காக செலவிட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த எந்த பணமும் செலவிடாம முறைகேடு நடந்திருக்கு.